தமிழ் செல்வி சோழவந்தான் தொகுதியில் வேட்பாளராக நிற்பதை அறிந்த ராஜாங்கம் அந்த தொகுதி பெண்களுக்கானதாக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாலும் அவளுக்கு மக்கள் ஆதரவு இருப்பதாலும் தன் மகன் சேதுவை தேர்தலிலிருந்து பின்வாங்கச் சொல்கிறார். ஆனால் ஈஸ்வரி தன் பிடிவாதத்தால் சேதுவை தோற்கவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாள். குறிப்பாக தமிழ் செல்வி வெற்றி பெற்று அமைச்சராகிவிட்டால் தங்களுக்கு மரியாதை இருக்காது என்பதால் அவளது வளர்ச்சியை தடுக்கச் சூழ்ச்சி செய்கிறாள். சித்ராவின் யோசனைப்படி இயக்கத்தின் தலைவி லட்சுமியை சந்திக்கும் ஈஸ்வரி அதிகாரத் தோரணையில் ஒரு பிளாங்க் செக்கை நீட்டி தமிழ் செல்வியை வேட்புமனுவை திரும்பப் பெறச் சொல்லி கட்டளையிடுகிறாள். ஈஸ்வரியின் இழிவான செயலால் ஆத்திரமடைந்த லட்சுமி அவளை கன்னத்தில் அறைந்து லஞ்சம் கொடுக்க முயன்றதற்காக காவல்துறையில் பிடித்துக் கொடுத்து விடுவேன் என மிரட்டி வெளியேற்றுகிறார். இந்த சந்திப்பை கவனித்துவிட்ட தமிழ் செல்வி தன் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என ஈஸ்வரியை எச்சரிக்கிறாள். பின்னர் லட்சுமியிடம் பேசும் தமிழ் தான் செய்யாத தவறுக்காக அந்த வீட்டார் தன்னை தவறாக புரிந்து வைத்திருப்பதாக கூறுகிறாள். சக்தி ஜெனிபர் திருமண விவகாரத்தில் தன் குரலில் பேசியது யார் என்பதை கண்டுபிடித்து தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கும் வேட்கையுடன் அவள் காத்திருக்கிறாள். லட்சுமியிடம் அடிவாங்கி அசிங்கப்பட்டு வந்த ஈஸ்வரி அந்த ஆத்திரத்தை சேதுவிடம் காட்டுகிறாள். அந்த தமிழ் செல்வி முன்னாடி நம்ம தலைகுனிந்து நிக்கிறோம், அவ ஜெயிச்சா நம்ம இந்த ஊர்ல தலை காட்ட முடியாத சேது, அவளை எப்படியாவது முடக்கணும் என தூண்டிவிடுகிறாள். மறுபுறம் சேதுவும் தன் கௌரவத்திற்காக தேர்தலில் எத்தகைய தகிடுதத்தங்களையும் செய்யத் துணிகிறான். அதே சமயம் தமிழ் செல்வி தன் மீதான பழியைத் துடைக்க இரகசியமாகச் செயல்படத் தொடங்குகிறாள். சக்தி மற்றும் ஜெனிபரின் திருமணத்தின் போது தன் குரலில் பேசி அப்பாவை நம்ப வைத்தது யார் என்பதைக் கண்டறிய அந்தச் சமயத்தில் வந்த போன் கால்களை ஆய்வு செய்ய திட்டமிடுகிறாள். இதற்கு அவளுக்கு உறுதுணையாக அவளது இயக்கத் தோழிகள் களம் இறங்குகிறார்கள். தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது. ஒரு பக்கம் அதிகார பலமும் பணபலமும் கொண்ட சேது, மறுபக்கம் மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழ் செல்வி. பிரசாரத்தின் போது சேதுவின் ஆட்கள் தமிழின் நற்பெயருக்கு களம் விளைவிக்க சில சதித் திட்டங்களை தீட்டுகின்றனர். ஆனால் தமிழ் செல்வி தன் புத்திசாலித்தனத்தால் அவற்றை முறியடித்து மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு பெறுகிறாள். இதற்கிடையில் ராஜாங்கத்தின் வீட்டில் உள்ள சாவித்திரியும் தாமரையும் ஈஸ்வரியின் போக்கைக் கண்டு அதிருப்தி அடைகிறார்கள். தமிழின் நேர்மை ஒரு நாள் வெளிப்படும்போது ஈஸ்வரி என்ன செய்வாள் என்று அவர்கள் பேசிக்கொள்வது ஈஸ்வரிக்கு தெரிய வரும்போது வீட்டில் மேலும் விரிசல் உண்டாகிறது. தமிழ் செல்வி அந்த மர்மக்குரலுக்குச் சொந்தக்காரரை கண்டுபிடித்தாளா? தேர்தலில் வெற்றி யாருக்கு என்பதே அடுத்தடுத்த திருப்பங்களாக அமையும். தேர்தல் களம் ஒரு போர்க்களமாக மாறுகிறது. அடிபட்ட புலியாக திரும்பிய ஈஸ்வரி எப்படியாவது தமிழ் செல்வியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று துடிக்கிறாள். இதற்காக பழைய பகையை தூண்டிவிட்டு தமிழ் செல்விக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களைச் செய்யச் சிலரை ஏற்பாடு செய்கிறாள். மறுபுறம் தமிழ் செல்வி தன் மீதான ஆள் மாறாட்டம் மற்றும் சதி குற்றச்சாட்டுகளை முறியடிக்க தீவிரமாக இறங்குகிறாள். அந்த திருமணத்தின் போது தன் குரலில் பேசியது யார் என்பதை தொழில்நுட்ப ரீதியாக நிரூபிக்க ஒரு தனியார் துப்பறியும் நிபுணரின் உதவியை நாடுகிறாள். போன் கால்கள் எங்கிருந்து வந்தன, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் மென்பொருள் எங்கு பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் மெல்ல மெல்லச் சேகரிக்கப்படுகின்றன. பிரச்சாரக் கூட்டத்தில் சேது மக்கள் மத்தியில் வீரமாகப் பேச முயல அங்கே வரும் தமிழ் செல்வி அதிகாரமும் பணமும் மட்டும் இருந்தா ஜெயிக்க முடியாது, உண்மையும் நேர்மையும் வேணும் என்று சவால் விடுகிறாள். லட்சுமியின் இயக்கத்தினர் கிராமம் கிராமமாகச் சென்று பெண்களின் ஆதரவை திரட்டுகிறார்கள். சோழவந்தான் தொகுதி பெண்கள் அனைவரும் தமிழ் செல்விக்கு ஆதரவாக அணிதிரள்வதைக் கண்டு ராஜாங்கம் அதிர்ச்சியடைகிறார். இந்தச் சூழலில் ஈஸ்வரியின் இரகசிய திட்டங்கள் சிலவற்றை சாவித்திரி தற்செயலாக கேட்டுவிடுகிறாள். ஈஸ்வரி தன் சுயநலத்திற்காக குடும்பத்தின் மானத்தை அடகு வைப்பதை பார்த்து ஆவேசமடையும் சாவித்திரி அதை ராஜாங்கத்திடம் சொல்லத் துணிகிறாள். தவறு செய்தவர்கள் யார், சூழ்ச்சி செய்தது யார் என்பது ஊர் முன்னிலையில் அம்பலமாகும் தருணம் நெருங்குகிறது. தமிழ் செல்வியின் நேர்மை வெல்லுமா அல்லது ஈஸ்வரியின் தந்திரம் ஜெயிக்குமா என்பது உச்சக்கட்டத்தை நோக்கிச் செல்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க சோழவந்தான் தொகுதியில் பதற்றம் உச்சத்தை எட்டுகிறது. தமிழ் செல்வியின் செல்வாக்கு உயர்வதை தாழ முடியாத ஈஸ்வரி கடைசி முயற்சியாக ஒரு மோசமான திட்டத்தை தீட்டுகிறாள். தமிழ் செல்வி தங்கியிருக்கும் இடத்திலேயே சில ஆவணங்களை திருட்டுத்தனமாக வைத்து அவதூறு வழக்கில் அவளை சிக்க வைக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் இந்த முறை தமிழ் செல்வி முன்பை விட எச்சரிக்கையாக இருக்கிறாள். சித்ராவும் ஈஸ்வரியும் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை மோப்பம் பிடித்த தமிழ் அவர்கள் அனுப்பிய ஆட்களை கையும் களவுமாக பிடித்து லட்சுமியின் முன்னிலையில் நிறுத்துகிறாள். அந்த ஆட்கள் பயந்து போய் தங்களை ஈஸ்வரிதான் ஏவி விட்டார் என்ற உண்மையை ஊரறிய ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவ ராஜாங்கத்தின் குடும்பத்திற்கு பெரும் அவமானம் ஏற்படுகிறது.
தன் வீட்டுப் பெண்ணையே பழிவாங்க துடிக்கும் ஒரு குடும்பத்திற்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதனால் சேதுவின் வெற்றி வாய்ப்பு மங்கத் தொடங்குகிறது. அதே சமயம் அந்த மர்மக்குரல் குறித்த ஆதாரமும் கிடைக்கிறது. ஈஸ்வரிக்கு நெருக்கமான ஒரு நபர்தான் மிமிக்ரி மென்பொருள் மூலம் தமிழ்செல்வியின் குரலில் பேசி அவளது அப்பாவை நம்ப வைத்திருக்கிறார் என்பது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படுகிறது. இந்தச் செய்தி கிடைத்ததும் தமிழ் நேராக ராஜாங்கம் வீட்டிற்குச் செல்கிறாள். அனைவர் முன்னிலையிலும் ஆதாரங்களை சமர்ப்பித்து, இப்பவாவது புரியுதா மாமா, நான் தப்பு செய்யலன்னு நீங்க கொண்டாடிய உங்கள் குடும்ப கௌரவம் இப்போ எங்கே என்று ஆவேசமாக கேட்கிறாள். ராஜாங்கம் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து நிற்க ஈஸ்வரியின் சதி அம்பலமாகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான இந்த போரில் தமிழ்செல்வி தன் மானத்தையும் மரியாதையையும் மீட்டெடுத்து தேர்தலில் மாபெரும் வெற்றியை நோக்கி பயணிக்கிறாள். ஈஸ்வரியின் சதி அம்பலமானதும் அந்த வீடே போர்க்களமாக மாறுகிறது. தன் மீது பழி சுமத்தியவர்கள் யார் என்பது ஆதாரத்துடன் தெரிந்த பின் தமிழ்செல்வி அங்கே ஒரு நிமிடம் கூட நிற்க விரும்பவில்லை. இந்த ஆதாரங்கள் தேர்தலுக்காக மட்டும் கிடையாது, என் அப்பாவோட நம்பிக்கையை மீட்கத்தான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறாள். தமிழ் கொடுத்த ஆதாரங்களை வைத்து ராஜாங்கம் ஈஸ்வரியை கடுமையாகச் சாடுகிறார். பெரிய இடத்துச் சம்பந்தம்னு உன்னை வீட்டுக்கு கொண்டு வந்தா இப்படி ஒரு கேவலமான காரியத்தைச் செஞ்சு குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே என அவர் ஆத்திரப்பட, ஈஸ்வரி தன் தவறை ஒப்புக்கொள்ளாமல், எல்லாம் உங்க மகன் சேதுவோட எதிர்காலத்துக்காகத்தான் செஞ்சேன் என திமிராகப் பேசுகிறாள். ஆனால் சேதுவோ, உன்னால இன்னைக்கு மக்கள் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன் என அவளையே கை கழுவி விடுகிறான். தேர்தல் நாள் வருகிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது வாக்குப்பதிவின் போதே தெரிகிறது. முடிவுகள் அறிவிக்கப்படும்போது சேதுவை விட பல மடங்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்செல்வி மாபெரும் வெற்றி பெறுகிறாள். சோழவந்தான் தொகுதியின் MLA-வாக தமிழ்செல்வி பதவியேற்க லட்சுமியும் அந்த ஊர் பெண்களும் அவளைக் கொண்டாடுகிறார்கள். பதவியேற்ற கையோடு தமிழ்செல்வி தன் தந்தையைச் சந்திக்கிறாள். உண்மையை உணர்ந்த அவர் மகளை கட்டிப்பிடித்து கண்ணீர் விடுகிறார். உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே என்று அவர் வருந்த, எல்லாம் கடந்து போயிருச்சுப்பா என தமிழ் அவரை தேற்றுகிறாள். அதிகார பலமும் பணமும் கொண்ட ஈஸ்வரி மற்றும் சேதுவின் பக்கமிருந்த கௌரவம் சரிந்து போக, நேர்மையும் உறுதியும் கொண்ட தமிழ்செல்வி மக்கள் செல்வாக்கோடு ஒரு புதிய தலைவியாக உருவெடுக்கிறாள். இதோடு அநீதி வீழ்ந்து தமிழின் நீதி வெல்கிறது. வெற்றி பெற்று MLA-வாக பதவியேற்ற தமிழ்செல்வி தன் முதல் கையெழுத்தை சோழவந்தான் தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பெண்களுக்கான நலத்திட்டத்திற்கு போடுகிறாள். இது ஈஸ்வரிக்கும் சேதுவுக்கும் இன்னும் பெரிய எரிச்சலை உண்டாக்குகிறது. தோல்வியின் விரக்தியில் இருந்த ஈஸ்வரி பதவி வந்ததும் அவள் ஆட்டம் கூடிவிட்டது என்று கூறி தமிழின் அரசியல் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டை போட புதிய கூட்டாளிகளை தேடுகிறாள். ஆனால் ராஜாங்கம் இப்போது முற்றிலுமாக மாறிப்போயிருக்கிறார். ஈஸ்வரியின் பேச்சை கேட்காமல், நாம செஞ்ச தப்புக்கு இது சரியான தண்டனை, இனியாவது அவளை அவ வழியில விடு என்று கராராகச் சொல்லிவிடுகிறார். இதற்கிடையில் சக்தி மற்றும் ஜெனிப் தம்பதியினர் தமிழைச் சந்தித்து தங்களுக்கு உதவியதற்காக நன்றி கூறுகிறார்கள். தமிழ் இப்போது வெறும் ஒரு பெண்மணியாக மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் குரலாக ஒலிக்கத் தொடங்குகிறாள். சேது தன் அரசியல் எதிர்காலமே முடிந்துவிட்டதாக கருதி முடங்கிக் கிடக்க, ஈஸ்வரி மட்டும் தன் வன்மத்தை விடாமல் தமிழின் அடுத்த கட்ட நகர்வுகளை கண்காணித்து வருகிறாள். ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழ் பேசும்போது, அதிகாரம் என்பது மற்றவர்களை அடக்க அல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவத்தான் என்று பேச மக்கள் கைதட்டி வரவேற்கிறார்கள். இதை பார்த்துக் கொண்டிருக்கும் சாவித்திரியும் தாமரையும் எந்த வீட்டில் அவளை கொடுமைப்படுத்தினார்களோ அதே ஊரே இன்று அவள் காலடியில் நிற்கிறது என்று பெருமிதம் கொள்கிறார்கள். தமிழின் இந்த பயணம் இன்னும் பல சவால்களையும் சாதனைகளையும் நோக்கித் தொடர்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.